புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து விளக்குமாறு ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று அம்பாறை மாவட்ட கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக பெரிய நீலாவணை பகுதியில் புதிய மதுபான சாலை வேண்டாம், மதுக்கடை வாசல் மரணத்தின் வாசல், முதுகெலும்பற்றவரின் முயற்சியே மதுபான கடை, வேண்டாம் வேண்டாம் மதுக்கடை வேண்டாம் போன்ற ஸ்லோகங்களை ஏந்தியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இவ்வாறு பொதுமக்கள் விளக்குமாறுகளை ஏந்தி பல்வேறு பதாதைகளுடன் கோஷங்களை எழுப்பியதுடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தாங்கள் போராட்டம் மேற்கொண்ட போது அன்று திறக்கப்பட இருந்த மதுபான சாலையை அப்பொழுது மூடினார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் திறப்பதற்கு ஏற்பாடு நடைபெறுகிறது. எனவே எங்களுக்கு இவ்வாறான மதுபான சாலை வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்டுக்கொண்டனர். கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பெரிய நீலாவணையில் 2024ஆம் ஆண்டு புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலையை இயங்கவிடாமல் இவ்வூரில் உள்ள சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஆர்ப்பாட்டம் செய்தமையினால் தற்காலிகமாக மூடப்பட்ட மதுபான சாலையை 2025ஆம் ஆண்டு மீள திறக்க கலால் திணைக்களம் அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கலால் திணைக்கள உயர் அதிகாரிகள் பிரதேச செயலாளர் பெரிய நீலாவணையில் உள்ள சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். மக்களின் கோரிக்கை உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. மதுபான சாலை உரிய முடிவு வரும் வரை மூடியே இருக்கும் என மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னர் அவ்விடத்திற்கு வருகை தந்த வடக்கு பிரதேச செயலாளர் TJ அதியராசாவிடம் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மகஜர் ஒன்றினை வழங்கினர். பின்னர் போராட்டம் நிறைவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தெய்வமா நினைச்சு நாங்க இந்த பயில தாரம் இதுக்கு நீங்க எங்களை கட்டளையிட்டு இதை உடனடியாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.